ஓம் ஸ்ரீ சாய்ராம். மார்ச் 1, 2026. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். மனக்குழப்பத்தை தடுத்து நிறுத்துவதனால் கிட்டும் சாந்தியை அனுபவியுங்கள். கண்ணுக்கு தெரியும் பொருட்களின் மீதெல்லாம் மனதை அலைய விடாதீர்கள். அதை அமைதியாக வைத்துக்கொள்ள பழகுங்கள். புற உலகத்தின் தாக்கத்தால் ஏற்படும் விளைவுகளிலிருந்து வெகு தூரம் விலகி இருங்கள். அப்போது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையான சத் எனும் பரபிரம்மமாக ஆக முடியும். அதுவே உண்மையான சாட்சாத்காரம். அதுவே வாழ்க்கையில் அடைய வேண்டிய இலக்கும் கூட. மௌனம் பஜஸ்வா, அதாவது மௌனமாக இருக்க பழகுங்கள். ஆனால் மௌனம் என்றால் என்ன? வெறுமனே வாய்மூடி மௌனியாக இருப்பதல்ல. புலன்களின் ஆதிக்கத்தை கடந்து என்றும் மெய்யுணர்வு நிலையில் லயித்திருப்பதாகும். நிரந்தரமான ஆனந்தமே சாஸ்வதமான சாந்தியாகும். புற உலகில் இருந்து மனம் தன்னை விலக்கி கொண்டவுடன் நாக்கு பேச்சற்று அமைதியாகி விடுகிறது. அதைத் தொடர்ந்து புலன்களும் அமைதியாகி விடுகின்றன. அதுவே உண்மையான மௌனமாகும். பிரசாந்தி வாகினி அத்தியாயம் 24. மௌனத்தை கடைபிடியுங்கள். அது உங்களை சண்டை சச்சரவுகள், வேண்டாத சிந்தனைகள், கோஷ்டி பூசல்கள் ஆகியவற்றிலிருந்து காப்பாற்றும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.